சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி உதகை மற்றும் கொடைக்கானல் பகுதிகளில் இன்று முதல் ஜூன் இறுதி வரை சுற்றுலா வாகனங்களுக்கு இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. உதகைக்கு செல்வதற்கான 6000 வாகனங்களுக்கு இ-பாஸ் தீர்ந்ததால் வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டு சுற்றுலா பயணிகள் அவதியடைந்துள்ளனர். வெளி மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து நீலகிரி மாவட்டத்திற்குள் நுழையும் வாகனங்களுக்கு இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இன்று முதல் ஜூன் இறுதி வரை வார நாட்களில் நீலகிரி மாவட்டத்திற்குள் 6000 வாகனங்களும், வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களும் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளன. கேரளா மற்றும் கர்நாடகாவில் இருந்து வரும் வாகனங்களில் இ-பாஸ் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் நாடுகாணி, பட்டவயல், தாளூர், கக்கநல்லா போன்ற எல்லை பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஊட்டி எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போகிறோங்க. இன்னைக்கு கண்டிப்பாக இ-பாஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் இ-பாஸ் எடுத்துகிட்டு இப்போ போயிட்டுருக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6000 வெஹிக்கிள் தான் அலௌடுன்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நியூஸ் கொடுத்தாங்க சார் நேற்றுக்கு. அதுபடி அவங்க லிஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டு தகுந்த மாதிரி 6000 வெஹிக்கிள் போயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்புறம் 12 மணிக்கு மேலே, நைட்டு 12 மணிக்கு மேலே தான் அது அலோவ் பண்ணுவாங்கங்க. நீலகிரி மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்கள், ஆம்புலன்ஸ் போன்ற அவசரகால வாகனங்கள், சரக்கு வாகனங்களுக்கு இ-பாஸ் தேவையில்லை என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கேரளாவில் இருந்து நாடுகாணி வழியாக நீலகிரிக்கு வரும் வாகனங்களில் இ-பாஸ் சோதனை நடைபெறுவதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் வழியிலும் இ-பாஸ் சோதனை நடைபெற்று வருகிறது. ஃபேமிலியோட ஊட்டி சுற்றிட்டு போகலான்னு வந்தேன். இங்கே வந்தோன்னே இ-பாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் எடுக்காமல் வந்துட்டேன். ஆனால் இங்கே அந்த ப்ராசஸ் ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. இதே போல தேனி மாவட்டத்திலிருந்து கொடைக்கானல் செல்லும் வழியில் உள்ள கெங்குவார்பட்டி சோதனை சாவடியிலும் இ-பாஸ் சோதனையில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கே இ-பாஸ் எடுக்க தெரியாது. இந்த ஆள் தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டேன். முனிசிபாலிட்டி கொடைக்கானல் இருந்து வர்றேன். இ-பாஸுங்கிறது எங்களுக்கு தெரியாமல் இங்கே வந்துட்டோம். இங்கே செக் போஸ்ட்டில் முனிசிபாலிட்டிக்காரங்க அவங்களே எங்களுக்கு இ-பாஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப இதாக இருக்குது. இ-பாஸ் முறை பற்றி அறியாமல் வரும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த வாகனங்களுக்கு நகராட்சி சார்பாக மொபைல் மூலமாக இ-பாஸ் உடனுக்குடன் பெற்றுத்தரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.